guys இங்க வாங்க இப்போ நம்ம ரூமை தாண்டிட்டு இருக்கோம். இங்க வாங்க இப்போ என்ன வார்டன் மட்டும் பாருங்க இப்போ சாப்பிடுங்க. இது என்ன வார்டன் பாருங்க. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் இருக்காங்க இருக்காங்க அப்படியே கீழே வாங்கிடுவோம். அங்கே ஆனால் அதனால விட்டுருங்க. வாங்க நட்டுருக்கேன். நான் அப்படியே போய் சைட் எடுத்துவேன். அந்த கோடாரி எடுத்துக்கிங்க எடுத்துருக்கீங்க அங்கே அடிச்சிருப்பாங்க. இருங்க நான் இப்போ 2 double kill பாருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மூஞ்செல்லாம் நம்ம விடுவோமா அப்படின்னு பண்ண போறோம். அதை மட்டும் பாருங்க. இதெல்லாம் நான் தான் யோசிக்க வச்சிருக்கீங்க. அப்படியே போயிட்டு இருக்கேன். இங்கே சும்மா ஏமாட்டின போயிட்டு இருப்பேன். இப்போ பாருங்க இருக்கான இவனுக்கு நம்ம என்ன பண்ண அடிச்சிடறாங்க. அப்படியே சுற்றி போட்டுருவாங்க. அதுக்காக எப்படி அவனுக்கு இந்த ஓல்டு கேட்குன்னு கேட்டீங்கன்னா சாயம் சேர வந்து இங்கே இந்த மாதத்துலாம் வெறும் இதுங்க இங்கெல்லாம் வெறும் 14,950 கோல்டு தான் இது வாங்க. இதெல்லாம் நான் தான் அடிக்கணான்னு யோசிக்க மண்டையிலேயே அமுக்கி போட்டு போயாடின்ட்டு மண்டையிலேயே அமுக்கிடுவான். எமௌண்ட்டுக்காக போட்டுருச்சானா இப்போ நம்மளை பாருங்க. அண்ணன் 1 டைம் இந்த மாதிரி 1 எப்படி இந்த ஷாட்டில் நான் தான் அடிக்கிறானான்னு என்னை யோசிக்க வச்சுங்க. first blood புரியல கோவால வெளியிடுவாங்க. எடுக்கணும்ப்பா வெளியே வந்துட்டேன். அப்படின்னு போயிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டில் பார்த்தா பையன் அங்கிருப்பான். நான் என்ன பண்ணுவேன் சும்மா விடுவேன்னா அடிச்சு விட்டுருவேன். என்ன அப்படியே 3 ஷெட்டிலே ஓடுதுங்க. என் டீம்மேட் வேறு எமர்ஜிலாம் போட்டு விட்டுருப்பான். அவன்லாம் வேறு எமர்ஜி போட்டு விட்டுருப்பாங்க. இருங்க இருக்குண்ணா இப்படியே உள்ளாந்து வருவேன். எல்லாத்துலையும் சும்மா இங்கே வாங்க. நான் பாட்டுன்னு போயிட்டு இருக்கேன். இப்படியே நானே போயிருக்கேன் சும்மா. அதுக்கப்புறம் திருக்கால ஏன் வந்து வாங்கி
பார்த்தீங்களா சைடில் இருந்தால இப்போ குறுக்காலும் வந்து அடிப்பாங்க. இந்த இங்கே ஒருத்த வேலை கட்டிருக்கான்ல இவனுங்க கூட அடிச்சிருவாங்க. அப்படியே இவன் பிள்ளை போட்டு ஸ்கோப்பை போட்டு அடிச்சுட்ருவேன். அதுக்காக நம்ம டீம்மேட் வேலை காதில் அனுப்பிச்சுட்ருப்பான். முடிச்சு விட்றானான்னு மட்டும் பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்க. அதை நீங்கள் பண்ணுங்க. அவங்களுக்கு என்னை பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. என்னை பிடிக்கலாலும் பரவாயில்ல. என்ன சேலஞ்ச் வேணாலும் மேலே நம்ம 100 ரீச் பண்ணால் நீங்கள் பிடிக்கிறப்ப அதுக்கப்புறம் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னாலும் கொடுப்பேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போ 2 விஷயம். ஒன்றுமே இல்லை, லைக்கு சப்ஸ்கிரைப். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்த முடியலன்னா பரவாயில்ல, அந்த லைக் பட்டனை அமுச்சுட்ருங்க. இப்போ ஒரு ஷார்ட் உழுகும் பாருங்க. இன்னாரிருந்து என்னையும் வந்து அடிப்பாங்க பாருங்க. என்னையும் வந்து அடிப்பாங்க. அப்படியே நானும் போயிட்டு அப்படியே அடிச்சு முடிச்சு விட்டுருவாங்க. பாருங்க கொடுமையா போயிடுச்சு. நான் சும்மா அடிச்சுன்னு இருக்கேன். ஒருத்தன் நாக்காயிரம் ஆஃப்லைன் போனான். ஆஃப்லைன் போயிட்டாங்க. அதுதான் அதுக்கப்புறம் இன்னொரு வருவான். அவனையும் முடிச்சுட்டான். முடிச்சு விடுவான் பாருங்க. இவன் ஆஃப்லைன் போனவன் எப்படிடா ஆன்லைனுக்கு வந்தான்னு யோசித்தேன். அங்கே என்னமோ தள்ளி தெரியுதுன்ட்டு அடிக்கலாமான்ட்டு பார்த்தேன். இப்போ பாருங்க, எனக்கு அவன் அடிக்க பார்ப்பான். அப்படியே நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு இந்த ஐடி கலெக்ஷன் இது வேணும்னா கேளுங்க, போட்டு விட்றேன். இல்லை அவ்வளோக்கா ஒன்றும் இருக்காது, ஆனால் இன்னொரு ஐடி இருக்காது. அது உங்களுக்கு ஐடி கலெக்ஷன் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம், எஸ்டின் மட்டும் போட்டு போயிடுங்க. அவ்வளோதான். இல்லைன்னா தம்ஸ் அப் இருக்குல்ல அதை போட்டு எது வேணாலும் போட்டுக்கோங்க. செத்த இன்னைக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஓட்டு விட்டுருலாம் போட்டுருவேன். எக்ஸாமுக்கு கொடுக்கும் நான் 160 மண்டல கொடுத்து முடிச்சு விட்டுருவேன். எனக்கு ஏதாவது ஒரு ஐடியில் நான் எல்லா ஐடியில் இருக்கிற ஐடி கலெக்ஷனும் காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஐடி பிடிக்குதோ அதை பேரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. பேர் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா ஸ்கிப் பண்ணி நானே ஸ்கிப் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பாஸ் பண்ணி வச்சுட்டுன்னு அது பேர் என்னன்னு மட்டும் போட்டு விடுங்க. நம்ம முடிச்சுட்ருலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஐடி கலெக்ஷனை வீடியோவில் போட்டோம்லாம் சொன்னேன். நீங்கள் இருக்கேன் இல்லை இப்போ இங்கே பாருங்க, நான் பாருங்க மெடிக்கெட் போட்டுன்னு இருக்கேன். இப்போ நடுக்கவும் பாருங்க, நானே வெட்டு போயிட்டேன். சேர்த்து போயிடும். இன்னொரு ஆஃப்லைன் அவன் முடிச்சு விட்ருவேன். அவ்வளோதாங்க. இப்படி பாருங்க, உங்கள் யூஐயை கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். என் கூட ப்ளே பண்ணுன்னா மட்டும்
போட்டு நான் விளையாண்டதே இல்லை. இதை பாருங்க, இந்த சவுண்டு பாருங்க, போய் அடிச்சிடுவோம். எப்படிதான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இங்கே போய் அடிச்சிட்டோமா, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, இந்த ஐடி ஒரு கலெக்ஷன் மட்டும் நான் இப்போ காமிச்சிடுறேன். நீங்கள் பார்த்துக்குவாங்க. இதுதான் நம்ம ஐடி, தாய்வான் சர்வர். இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட இது செட்டு. அதுக்கப்புறம் 2 ஸ்கார்ஸ் இருக்கும். இது 2த்தையும் கோல்டில் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது இருக்குது, இந்த இருக்குது, இந்த டிஷர்ட்டு, இந்த டிஷர்ட்டு, இந்த டிஷர்ட் ஒன்று இது எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு போனஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டிஷர்ட்டு. அதுக்கப்புறம் இந்த புஃபி ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, பழைய காலத்தில் இது நான் எடுத்தேன். இன்ஜின் அதுக்கப்புறம் இந்த காலத்தில் எனக்கு அப்போ இந்த பிளேயர்ஸ்கிட்ட இருக்கும், இருக்கும். அதுக்கப்புறம் இது இதை இங்கெல்லாம் இந்த டிஷர்ட்டில் ரொம்ப இங்கே தான் இருக்கிறது நம்மளுக்கு ஓல்டு பிளேயருக்கான அழுத்தத்தை கொடுக்கும் லைட்டாக. அதை நான் வெப்பன் ரயில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த பேண்ட்டு இது இருக்குது, அவ்வளோதாங்க. அடுத்து செப்பலுக்கு போயிடலாம். இந்த வருஷம் இருக்குது, இந்த ஃபோன் நைட் இருக்குது, இது இருக்குது, இந்த வருஷம் இருக்குது, இந்த வருஷம் இருக்குது, இந்த வருஷம் இருக்குது, இதோ இருக்குது. இது ஒன்று தான் காமிச்சிருக்கேன். நான் எல்லாத்தோட இதுவும் காமிக்கிறேங்க, பண்ணுங்க. இன்னொரு ஐடி இருக்குது, அதை காமிக்கிறேன். அது ஓல்டு ஐடி. ஐடி கலெக்ஷன் நான் காமிக்கிறேன். வாங்க, இதுதான் நம்ம ஐடி. நம்ம கில்டுக்கு வரணும்னா இதுதான் நம்ம கில்டு ஐடி. இந்த ஐடி இதுதான் நம்ம கில்டு ஐடிங்க. இங்கே நான் இங்கே போய் போட்டே காமிக்கிறேன். இங்கே போய் இங்கே நம்ம கில்டு யூஐடியை போடுறேன். இதுதான் நம்ம கில்டு யூஐடி, பார்த்து வச்சுக்கோங்க நல்லா. இதுதான் நம்ம கில்டு ஐடி, வேணுன்னா வந்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.